அனைவருக்கும் பீஸ் இலவச அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைம் அண்ட் ஒர்க்கில் நெக்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறோம். இந்த மாடல் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை எத்தனை நாள் முடிப்பாரா? 15 நாளில் முடிப்பாரா. சரியா? 15 நாள் முடிச்சுட்டு என்ன பண்ண போறாரு? அதாவது இப்போ பி அந்த வேலையை தொடங்கி 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் செய்த பின் அவர் சேர்ந்து போயிடுறாராம். மீதமுள்ள ஏ என்பவர் மீதமுள்ள மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்போம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே பாருங்க என்னன்னு சொல்லி தெரியும் நமக்கு. இப்போ ஏவோட வேலை எவ்வளோ? 18. பியோட வேலை எவ்வளோ? 15. இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் டோட்டல் ஒர்க். டோட்டல் எவ்வளோ வரும்? 90 வருமா? 18க்கு 15க்கு எல்சிஎம் 90. இப்போ எஃபிஷியன்சி என்ன வரும்? இதுக்கு 5ன்னு வரும், இதுக்கு 6ன்னு வரும். சரிங்களா? இப்போ பி தானே எவ்வளோ நாள் பண்ணி, பி வந்து 10 நாள் பண்ணிட்டு போடுவாராம். இப்போ பியோடைய எஃபிஷியன்சி 10 நாள் பண்ணுறாருன்னா இது மல்டிபிகேஷன் பண்ணால் எவ்வளோ வரும்? 60 வரும். இந்த 60 கொண்டு போயிட்டு 90ஓட மைனஸ் பண்ணணும். மெயினான விஷயம் மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் உங்களுக்கு பாருங்க. மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலை எவ்வளோ? 30ன்னு கிடைக்கும். சரிங்களா? அந்த 30 யார் தனியாக பண்ண போறா? ஏ மட்டும்தான் பண்ண போறான். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. அதை இதோட டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 6. அப்போ 6 நாளில் ரிமைனிங் ஒர்க்காக அவர் முடிச்சுட்டு வரோம். 6 எங்க இருக்கு? சீல இருக்கு. இதான். சரிங்களா? எவ்வளோ ஒர்க்கு யார் பண்ண போறா, எப்படி பண்ண போறாங்க, அவ்வளோதான் கணக்கு. சரிங்களா? இதே போல அடுத்த மாடல் பார்ப்போம். சரிங்களா? அடுத்த மாடல் என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலை 27 நாள் முடிக்கிறாராம். பி என்பவர் 9 நாள் முடிக்கிறாராம். எனில் செய்து முடித்த பின் பி என்பவர் 6 நாள் வேலை செய்த பின் அவர் போயிடுறாராம். மீதி யார் ஒர்க் பண்ணுவா? எதனா பண்ணுவாரு? இப்போ அதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவை பாருங்க. ஏன்னா வரும் 27. பிஎட் ஒர்க் என்ன பாருங்க 9. எல்சி எடுங்க 27ன்னு வரும். அதான் டோட்டல் ஒர்க். எஃபிஷியன்சியை பாருங்க. எஃபிஷியன்சியை பார்த்தாக்க எஃபிஷியன்சி பாருங்க. இதுக்கு என்ன எஃபிஷியன்சி வரும்? இதுக்கு 1ன்னு வரும், இதுக்கு 3ன்னு வரும். சரிங்களா? யார் ஃபர்ஸ்ட் பண்றா? பி தானே பண்றான். பியோட எஃபிஷியன்சியோட மல்டிபிகேஷன் பண்ணா 18ன்னு வருமா? 18 டோட்டல் ஒர்க்கோடைய மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 9ன்னு கிடைக்கும். 27 12 10 9. இந்த ஒர்க்கை யார் பண்ண போறாரா? ஏ மட்டும்தான் பண்றான். சரிங்களா? அப்ப ஏவோட எஃபிஷியன்சினா 1. அப்போ ஒரு நாளைக்கு 1 தான் பண்ணோம்னா எதனா பண்ணுவோம்? 9 நாள் பண்ணிட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? 9 எங்க இருக்கு? ஆன்சர் டில இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான செம்ம தான். யார் எத்தனை நாள் பண்றாங்கிறத எஃபிஷியனோட மல்டிபிகேஷன் பண்ண போறீங்க. அந்த ஒர்க்கை டோட்டலாக மைனஸ் பண்ண போறீங்க. ரிமைனிங் ஒர்க் இருக்கும். அந்த எஃபிஷியன்சி கொண்டு போயிட்டு டிவைட் பண்ண போறீங்க. டிவைட் பண்ணாலே எத்தனை நாள் எவ்வளோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைச்சிருவாங்க. சரிங்களா? இதே போல அடுத்த செம்ம பார்ப்போம்.